So hi hello everyone, Max with Kirti. இன்னைக்கு நம்ம 12th standard chapter 1 exercise 1.1 ஓட third problem தான் பார்க்க போறோம். So the question is, if f alpha is equal to cos alpha 0 sin alpha 0 1 0 minus sin alpha 0 cos alpha, show that f alpha minus 1 is equal to f minus alpha. So இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா f ஆல்பாவோட வேல்யூ இதுவா இருந்தா நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு ப்ரூவ் பண்ணணும். ஸோ யூ மே ஹாவ் த கொஸ்டின் தட் என்ன ஃபார்முலா இதுக்கு யூஸ் பண்ணணும், இது வந்துட்டு ரொம்ப ட்ரிக்கியா இருக்குமா அப்படின்னு. ஸோ ஒன்றும் கிடையாது, ஏ இன்வெர்ஸோட வேல்யூ தான் இதுலேயும் போடணும். ஸோ ஏ இன்வெர்ஸோட வேல்யூ தெரியும் இல்லை ஃபார்முலா, ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, அதே மாதிரி தான் இதையும் நம்ம கொண்டு வர போறோம். which means ஏ என்னவா இருக்கும், இதுதான் ஏ, இதை வச்சுதான் நம்ம இதை கண்டுபிடிக்க போறோம். ஸோ அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கணும், டிட்டர்மினன்ட் ஏயும் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டிட்டர்மினன்ட் ஏ இல்லையா. அப்போ is equal to determinant A, இதை எடுத்துடலாமா, cos alpha into cos alpha plus sin alpha sin alpha. ஸோ ஆன்சர் என்னவா இருக்கும், இங்க ரெண்டு இருக்குல்ல, அப்போ ஸ்கொயர்ல போட்டு ரெண்டுல இருக்கா, ஸோ அதையும் நம்ம என்ன பண்ணலாம், ஸ்கொயர்ல போட்டுடலாம். சைன்ஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா அண்ட் ஆல்ஃபா அண்ட் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா, ஆன்சர் வந்துட்டு ஒன்னா தான் வரும் இல்லை. அப்போ ஆன்சர் என்ன வந்துட்டு ஒன்னா வந்துட்டு. ஸோ 1 is not is equal to 0 wherefore A inverse is exists. அப்போ என்னவா இருக்கும், f alpha is not is equal to 0, therefore f inverse exists. That's all. நம்ம என்ன a inverse கண்டுபிடிக்கிறதுக்கு போடுற மெத்தேடோ அது அப்படியே இதுலயும் போடணும், அவ்வளவுதான். அண்ட் அதுக்கப்புறம் தெரியும்ல அட்ஜாயிண்ட் ஏ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. அட்ஜாயிண்ட் ஏ, சாரி ஏ போடக்கூடாது, நான் மறந்த மாதிரி நீங்களும் மறந்துடாதீங்க. அதே மெத்தட் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ். ஸோ காஸ் ஆல்ஃபா இங்க என்னவா வரும், 0 into 0 0 எல்லாம் வரும், வருமா வராதா, யா. அண்ட் பிளஸ் இருக்கு, என்னவா வரும், சைன் ஆல்ஃபா வரும், 0 தான் வருது, மைனஸ் 0. இங்க என்ன வருதுன்னா காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா பிளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. அது எப்படி வருதுன்னா நீங்க கால்குலேட் பண்ணும்போது ஒரு உங்களுக்கு புரியும், ரெண்டெண்ணம் இருக்கிறதுனால நம்ம வந்து வந்துட்டு அண்ட் மைனஸ் 0. அண்ட் இங்க என்ன வருது, சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா வருமா இல்ல வேற ஸ்கொயர் ஆல்ஃபா வருமா, ஆல்ஃபா. ஓகேவா, இங்க ஒரு மைனஸ் இருக்கு, அதை கிளியரா போட்டுறேன். அண்ட் இங்க 0 வரும் அண்ட் காஸ். அடுத்து இதை கால்குலேட் பண்ணலாமா, ஆல்ஃபா 0 சைன் ஆல்ஃபா பண்ணும்போது 1 வருமா 0 வருமா, மைனஸ் சைன் ஆல்ஃபா 0 காஸ் ஆல்ஃபா. புரிஞ்சு இல்லையா. அண்ட் அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம், இல்லை இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த மாடல் கால்குலேட் பண்றோமோ அதே தான் இங்கேயும் பண்ணணும். இங்க நம்ம டிரான்ஸ்போஸ் எழுத மறந்துட்டோம், ஸோ அதை மறந்துடாதீங்க.
டிரான்ஸ்போஸ் எழுதும்போது இங்க எப்படி எழுதணும்னு தெரியல. காஸ் ஆல்ஃபாக்கு வந்துருந்து காஸ் ஆல்ஃபா 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா. அண்ட் அடுத்தது என்னவா இருந்துச்சு? 0 1 0 காஸ் ஆல்ஃபா. தப்பு போட்டுட்டேனோ? 0 1 0 sin alpha 0 cos alpha. ஸோ எனக்கு உடம்பு சரியில்லாதனால தான் என்னால் ரொம்ப கத்தி பேச முடியல. ஸோ ஃபைன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இப்போ நமக்கு அட்ஜாயிண்ட் ஏயோட வேல்யூ கிடைச்சாச்சு இல்லை? எஃப் ஆஃப் எக்ஸ், எஃப் ஆஃப் ஆல்ஃபா. அண்ட் இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைடுன்னு சொல்லி ரெண்டையும் தனித்தனியாக நம்ம என்ன பண்ண போகிறோம்? கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா LHS which எடுக்க போகிறோம். என்னவா இருந்துச்சு? லெஃப்ட் ஹேண்ட் எஃப் ஆல்ஃபா மைனஸ் 1. இதுக்கு நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருச்சு? இது சாரி டிட்டர்மினன்ட் ஏயோட வேல்யூ 1 ஆகும் கிடைச்சில்ல? அப்போ 1/1 இதை வந்துட்டு இக்குவேஷன் நம்பர் ஆட்டு பர்சீவ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஆர்ஹெச்எஸ் எழுதிடலாமா? ஆர்ஹெச்எஸ் எஃப் அவ்வளோதான். இதையும் அதே மாதிரி எழுதிடலாம். காஸ் மைனஸ் ஆல்ஃபா, ஏன்னா இங்க வந்துட்டு மைனஸ் இருக்கு, ஸோ மைனஸ் ஆல்ஃபான்னு எழுதிடலாம். 0 சைன் மைனஸ் ஆல்ஃபா 0 1 0 சைன் மைனஸ் சைன் தான் இருந்துச்சு இங்கே. யா மைனஸ் ஆல்ஃபா 0 காஸ் மைனஸ் ஆல்ஃபா வந்துருச்சுல்ல? 1/1 மிஸ் பண்ணிட்டேன். 1/1 ட்ரிக்னாமெட்ரியிலே படிச்சிருப்பீங்க. வைல் மைனஸ் ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன இருக்கும்? 0 தான் வரும். வை? பிகாஸ் 0னாலே மைனஸ் ஆல்ஃபா, மைனஸ்னாலே 0 ஆல்ஃபா. ஸோ இது தெரியும் இல்லை? இந்த கிராஸ் மெத்தடு, ஆல் சில்வர் டீ கப்ஸ். அப்போ இந்த 4th குவாட்ரண்ட்டை தான் நம்ம இப்போ எடுக்க போகிறோம். ஸோ எஃப் 4th குவாட்ரண்ட் படியாக்கும் எல்லாம் வந்துட்டு மைனஸாகவே இருக்கும். மைனஸ் எல்லாம் இந்த இதை மிச்சம் உள்ளது எல்லாமே வந்துட்டு மைனஸ்ல இருக்கும், இது வந்துட்டு பிளஸ்ல இருக்கும். அதானே? அப்போ இங்க மைனஸ்ல இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம பிளஸ்ல மாத்தலாம் இல்ல? இப்ப மாத்தணும். அதுக்குதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? இந்த 4th குவாட்ரண்ட்ல எடுத்திருக்கோம். புரிஞ்சுதா? ஓகே ஃபைன். உங்களுக்கு புரிஞ்சா மட்டும் போதும். 0 சாஸ் ஆல்ஃபா. ஸோ இதை வந்துட்டு equation 2 எடுத்துடலாம். equation 1 and equation 2 L has hence verified.